ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மோகன். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டெய்லி ஜாப் அப்டேட்ஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் ஃப்ரெஷர் ஒரு ஒர்க் தேடிட்டு இருக்க பர்சனாக இருந்தால் நம்ம சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்த டவுட் என்னன்னா, நான் நிறைய கம்பெனிஸ் அப்ளை பண்ணுறேன் ப்ரோ, பட் வந்து எனக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரலை, எந்த கம்பெனி கிட்ட இருந்து ஒரு ரெஸ்பான்ஸே வரலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளை பண்ற ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்மேட் ஒண்ணும் தப்பா இருக்கும். இல்லன்னா அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காது. அதனால என்னன்னா, எப்படி ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் கிரியேட் பண்ணணும், எப்படியெல்லாம் வந்து என்னென்ன ஸ்கில் செட்லாம் நீங்க அதுல ஆட் பண்ணா வந்து ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபுல் வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. எப்படி ப்ரோ ஒரு ப்ராப்பரான ரெஸ்யூம் கிரியேட் பண்றது? நானும் நல்லா தான் பண்ணியிருக்கேன். பட் வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலையே. நானும் நெறைய கம்பெனிஸ் அப்ளை பண்றேன் அப்படின்னு நீங்க நெறைய பேர் நெனச்சிட்டு இருப்பீங்க. பட் வந்து நீங்க சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நீங்க பண்றனால அதுல வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்க மாட்டீங்க. அந்த கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு கம்பெனியும் பாத்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் லிஸ்ட் ஒரு லிமிட் வச்சிருப்பாங்க. அந்த லிமிட்டுக்கு நீங்க கிராஸ் பண்ணா மட்டும் தான் உங்களோட ப்ரொஃபைல் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அதுக்கான ரெஸ்யூம் வந்து நாம கிரியேட் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராப்பரான ரெஸ்யூம்ஸ் இருந்தா மட்டும் தான் அதுல வந்து நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக நம்ம ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்றோம்? எதுக்கு வந்து ஒரு ரெஸ்யூம் கிரியேட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆல் ஸ்கில்ஸ் வந்து ஒர்க் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அந்த எம்ப்ளாயருக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்காக மட்டும் தான் ஒரு ரெஸ்யூம்ஸ் வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேவா? ஓகே. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ஃபார்மட்ஸ் இருக்கு. அதாவது மேஜரா இது வந்து நீங்க கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். எப்படி இந்த 3 ஃபார்மட்ஸ் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். இதுல யார் யாருக்கெல்லாம் இது வந்து என்னென்ன ஃபார்மேட் வந்து எலிஜிபிளா இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் ஃபார்மேட் அப்படின்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்கறவங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இது மட்டும் பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஃபங்க்ஷனல் அண்ட் காம்பினேஷன். ஓகேவா? இந்த 3 ஸ்டெப்ஸ் இருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா, இருங்க, இத பார்த்தா உங்களுக்கு புரியும். இதுல பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் குரோனாலஜிக்கல் மெத்தட். ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஷூட் ஆகும். அதாவது இப்போ மோஸ்டா எல்லாருமே யூஸ் பண்ற ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா இதுதான். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கும், அதுக்கப்புறம் சம்மரி அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் இருக்கும், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இது ஃப்ரெஷரா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. ஓகேவா? எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதாவது நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இன்டர்ன்ஷிப் நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி எஜுகேஷன் அண்ட் ஸ்கில்ஸ் அண்ட் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் உங்களோட அடிஷனல் இன்ஃபர்மேஷன் வந்து நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா மோஸ்டா ஹையா வந்து இது யூஸ் பண்ற ரெஸ்யூம் ஃபார்மேட் வந்து இதுதான். ஓகே. ஃபங்க்ஷனல் என்ன, அதுக்கு எது ப்ரோ யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இருக்கும், அதே மாதிரி ரெஸ்யூம் ஆப்ஜெக்ட் அண்ட் ஸ்கில்ஸ், இந்த எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனும் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்துரும். ஓகேவா? இது வந்து மோஸ்டா வந்து யாருமே இது யூஸ் பண்றது இல்ல. மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா இது குரோனாலஜிக்கல் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் காம்பினேஷன் யூஸ் பண்ணுவாங்க. காம்பினேஷன் வந்து யாருக்கு ஷூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அவங்களுக்கு மட்டும் தான் இது வந்து மோஸ்டா யூஸ் பண்ணுவாங்க. அதாவது கரியர் சேஞ்ச் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க. பாத்தீங்களா? மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதாவது ஸ்கில் சம்மரி இருக்கும், அண்ட் அடிஷனல் ஸ்கில் செட்ஸும் முதல்ல கொடுத்துருவாங்க. ஓகே. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க ஒர்க் பண்ண கம்பெனிஸ் பத்தி வந்து அதுல கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எஜுகேஷன் இருக்கும். அதாவது இதுல பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 கம்பெனிஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து ப்ரியாரிட்டியா வைப்பாங்க. வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து முன்னாடி கொடுப்பாங்க. அதுக்காக இந்த ஃபார்மேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட் பத்தி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டோம். ஓகே. செகண்ட் என்ன ப்ரோ அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து உங்களோட ரெஸ்யூம்ல இருக்க ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாவே இருந்தாலும் உங்களோட கீ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதாவது நீங்க வந்து ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன், எந்த ஒரு கம்பெனியோட ஜாப் அப்ளை பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த ஸ்கில் செட்லாம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்ற நீட்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்கில் செட்டை வந்து நீங்க கண்டிப்பா வந்து இதோட கீ பாயிண்ட்ஸ் எடுத்து உங்களோட ரெஸ்யூம்ல வந்து நீங்க கண்டிப்பா அப்டேட் பண்ணியே ஆகணும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட வந்து ரெஸ்யூம் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அப்படி இருந்தா மட்டும்தான் உங்களோட ரெஸ்யூம் வந்து கண்டிப்பா வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். அட்லீஸ்ட் நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2 to 3 ரெக்வயர்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா வந்து ரெஸ்யூம்ல வந்து நீங்க போட்டே ஆகணும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து நீங்க எது பண்ணவே கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஹாபிஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாட்சிங் டிவி அண்ட் ஹியரிங் சாங்ஸ் அண்ட் வாட்சிங் சீரிஸ் இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்வான்டட் திங்ஸ் நான் சொல்லுவேன். உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு என்னென்ன அந்த ஜாபுக்கு தேவையானது அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறத ரெஸ்யூமே இருந்தாலுமே, நம்ம வந்து ஹாபிஸ் கொடுத்தாலுமே அந்த ஜாபுக்கு ஈக்குவலண்டா நம்ம தரணும் அப்படிங்கறது வந்து கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? அவங்க வந்து இதெல்லாம் நம்ம வந்து மெயினா இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. லைக் ஹாபிஸ் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. வந்து இதுல இருந்து நீங்க கொஸ்டின் வரப்போ இதுல வந்து நீங்க மெயினா நீங்க உங்களோட ரெஸ்யூம்ல இருக்கிறத வந்து
ஃபுல்லாவே நீங்களா கிரியேட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட ரெஸ்யூம் இருக்கு அப்படிங்கறக்காக அதைவே நீங்க வந்து காப்பி பண்ணவே வேண்டாம். உங்களோட ரெஸ்யூம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. தெரியாத விஷயம் எதுவுமே நீங்க போடவே கூடாது. ஓகேவா? ஸோ ஓகே. நான் இதுல வந்து பாத்தீங்கன்னா, நான் வந்து இப்போ உங்களுக்காக ஒரு 2 ஃபார்மேட் ஆஃப் ரெஸ்யூம் வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து பாருங்க, இந்த மாரி ஃபார்மேட் வந்து நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது கொஞ்சம் நான் யூஸ் பண்ற வரைக்கும் இதுல கொஞ்சம் பெட்டரா வந்து எல்லாத்துலயும் ஆல்மோஸ்ட் ஆல் கம்பெனிஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆச்சு. ஓகேவா? ஓகே. இந்த ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா, நார்மலா வந்து நம்ம குரோனாலாஜிக்கல் பார்த்தோம்ல, ரிவர்ஸ் குரோனாலாஜிக்கல் அதே ஃபார்மேட் தான். இதுல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நேம், ஃபோன் நம்பர், உங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்துடுச்சா? அதுக்கப்புறம் கரியர் ஆப்ஜெக்டிவ் வந்து போட்டிருக்கோம். ஓகேவா? நம்ம வந்து இதுதான் மெயின். இது வந்து நம்ம கண்டிப்பா குடுத்தே ஆகணும். ஓகேவா? அதுக்கப்புறம் அகாடமிக் டீடைல்ஸ். அதாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா, இதுதான் ரிவர்ஸ் குரோனாலாஜிக்கல் இதுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? உங்களோட பாரதியார் யூனிவர்சிட்டி இப்போ வந்து உங்களோட யூஜி, அதுக்கப்புறம் வந்து 12th அண்ட் 10th இது வந்து ரிவர்ஸ்ல வரணும். அதே மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் அதுவும் வந்து கரண்டா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நீங்க கொடுத்து, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது அப்படியே கீழே மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? ஓகே. இந்த மாதிரி ஃபார்மேட்ல மென்ஷன் பண்ணணும். அண்ட் நீங்க ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க வந்து கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதுல வந்து கண்டிப்பா என்ன மென்ஷன் பண்ணிருக்கணும்னா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கறதையும் ஃபுல்லாவே மென்ஷன் பண்ணணும். அதுல உங்களுக்கு என்னென்ன ஸ்ட்ராங்கான ஸ்கில் செட் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கறதையும் நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா? இது மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி அதுல என்ன பண்ணிருந்தீங்க அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் எதுல இருந்து எது வரைக்கும் ஒர்க் பண்ணிருக்கீங்க அப்படிங்கறது மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் தான். நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்கன்னா இது கண்டிப்பா தேவையில்லை. ஓகே. நீங்க இன்டர்ன்ஷிப் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா இது வந்து நீங்க இன்டர்ன்ஷிப்னு மென்ஷன் பண்ணி நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து உங்களுக்கு என்னென்ன தெரியும் அப்படிங்கறதையும் கண்டிப்பா இது மென்ஷன் பண்ணி ஆகணும். ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தெம் பாத்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் வந்து எல்லா கம்பெனிஸ்லயும் கேட்பாங்க. இது வந்து நீங்க எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம். ஓகே. அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேஜ் ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்துல பாத்தீங்கன்னா நீங்க இந்த சாஃப்ட் ஸ்கில்ஸ் வந்து நீங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். நீங்க ஃபில் பண்ண முடியல அப்படிங்கும்போது நீங்க கண்டிப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க வந்து ரெஸ்யூம் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஒரு 1.5 பேஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட வேணாம். நீங்க வந்து அட்லீஸ்ட் 1 பேஜ் வச்சுக்கணும். அதிகபட்சமா பாத்தீங்கன்னா நீங்க 2 பேஜ் இருக்கணும். அது ஃபுல்லா கவர் பண்ணிடணும். அது ஸ்பேஸ் விட்லாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. ஓகேவா? அடுத்தது வந்து நீங்க காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட் டீடைல்ஸ் பத்தி கண்டிப்பா கொடுத்துருக்கணும். அண்ட் உங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா இது ஒரு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சர்டிபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு நீங்க வந்து போடலாம். ஆனா மெயின் திங் என்னன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாமே தெரிஞ்சதை மட்டும் போடுங்க. தெரியாததை எதுவுமே யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாத யூஸ் பண்றப்போ நீங்க அங்க கொஸ்டின் இதுல இருந்து கேட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா அது தெரிய போறது இல்ல. அதுல வந்து நீங்க மாட்டிப்பீங்க. அது ஒரு நெகட்டிவ் பாயிண்டா வந்துரும் உங்களுக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை மட்டுமே அந்த ரெஸ்யூம்ல போடுங்க. ஓகேவா? ஓகே. இது அதுக்கப்புறம் லாங்குவேஜஸ் தெரிஞ்சுச்சுன்னா இதெல்லாம் ஃபில் பண்றதுக்காக நான் போட்டிருக்கேன். நீங்க வந்து ஃப்ரெஷரா இருந்தீங்க அப்படின்னா ஒரு பேஜ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இதெல்லாம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நீங்க போடணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. நீங்க பேஜ் ஃபில் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக நான் இதெல்லாம் போட்டிருக்கேன். ஓகேவா? அண்ட் உங்களுக்கு சிக்னேச்சர் கண்டிப்பா வச்சிருங்க. அதுக்கப்புறம் பிளேஸ், அதுக்கப்புறம் டேட் கொடுத்துருங்க. ஓகேவா? நீங்க வந்து கிரியேட் பண்ற ஃபார்மேட் வந்து பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கணும். இது நீட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த மாதிரி நீட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ரெஸ்யூம் பாக்குறவங்க வந்து உங்களுக்கு எடுத்தோடனே ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் வந்து உங்களுக்கு மேல கிரியேட் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு ரெஸ்யூம் இருக்கு. ஓகே. இது வந்து நார்மலா ஃபார்முலா இது வேர்ட்ல கிரியேட் பண்ணது. ஓகே. இது வந்து ஃபார்மட் எடுத்து நான் கிரியேட் பண்ணது. ஓகேவா? இது வந்து பாத்தீங்கன்னா எடுத்தோடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் கிரியேட் பண்ணது பாத்தீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நான் கூகுள்ல பார்த்து ஒரு வேர்ட் ஃபார்மேட் எடுத்து அதில் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? இது மாதிரி வேர்ட் ஃபார்மேட்லாம் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் அதே ரிவர்ஸ் ஃபார்மேட்ல இருக்கிறதா இதுலயும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவா தெரியும். ஓகேவா? அதனால இந்த ஒரு ரெஸ்யூம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜரா என்ன பாத்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில் செட் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு தெரியும் அப்படிங்கறத நான் மென்ஷன் பண்ணிருக்கோம். இது மாதிரி கொடுக்குறப்போ உங்களுக்கு வந்து இவ்வளவு தெரியும் அப்படிங்கறது வந்து அந்த ரெக்ரூட்டருக்கு ஈஸியா தெரிய வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான் போன இதுல என்ன கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி தான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நான் ஐடி பேஸ்டு, அது ஐடி பேஸ்டு இருக்க மாதிரி கொடுத்துருந்தா இது நான் ஐடி பேஸ்டுனா உங்களுக்கு இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் போயிருக்கீங்க அப்படிங்கும்போது இது ஒரு இந்த ஸ்கில் செட்டை நீங்க போடலாம். ஓகேவா? இது பேசிக்கான ஸ்கில் செட் தான் இருக்கு. நான் இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதனாலதான். ஓகேவா? இதுவே நீங்க கூட காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகே. அதே மாதிரி ப்ராஜெக்ட் சர்டிபிகேஷன்ஸ் அண்ட் டிக்ளரேஷன். ஓகேவா? இதே தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ண போற ஒரு ஒரு ஜாப் பாத்தீங்கன்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ல என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், என்னென்ன வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் செட் இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுல போய் பார்த்துட்டு அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அது வந்து ரொம்பவே ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா இந்த மாதிரி நீங்க டெவலப் பண்ணும்போது ஈஸியா வந்து உங்களை ரெஸ்யூம் வந்து ஈஸியா ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஸோ வந்து அதுக்கப்புறம் நீங்க இன்டர்வியூ ஈஸியா இருந்தாலுமே வந்து
ஈஸியா நீங்க கிளியர் பண்ணிட்டு போக முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகுறதா ரொம்பவே பெரிய ஸ்டெப்பா இருக்கும். ஏன்னா மேஜரா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் எம்என்சி பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் வந்து நெறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து நெறைய எல்லாருமே ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 60% மேல இருந்தா மட்டும் தான் உங்களோட ரெஸ்யூம்க்கும் அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கும் 60% மேல இருந்தா மட்டும் தான் அது வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால தான் சொல்றேன். நீங்க வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாவே படிச்சு பார்த்துட்டு, அதுல இருக்க ஸ்கில் செட் வந்து நீங்க வந்து இங்க மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ் நான் இதில் சொன்ன பார்த்தீங்களா, அது மாதிரி நிறைய நான் ஐடி பேஸ்டு போயிட்டீங்க அப்படின்னா சாஃப்ட் ஸ்கில்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்க மென்ஷன் பண்ணும்போது அந்த அதுல வந்து ஈஸியா நீங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஸோ ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு 90% உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஷார்ட் லிஸ்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பை பாய்.